இங்க ஒருத்தன் அவன் ஆசையா வாங்கிட்டு வந்த பர்கரையும் பிரெஞ்சு ஃப்ரையையும் சாப்பிடலாம்னு போறான். அப்போ ஒரு பறவை அவன் பக்கத்துல உட்காந்துட்டு அவனே பார்த்துட்டு இருக்கு. இவன் அதை பார்த்து பயந்து தள்ளி போய் உட்கார்றான். பட் அந்த பறவையோ இவன் கிட்ட வந்துருது. இவன் பயத்துல கையில இருந்த பிளேட் எல்லாம் கீழே போட்டுட்டு அந்த சேர் மேல ஏறி நின்னுட்டு அந்த பர்கரை வச்சு அதை வெட்ட பாக்குறான். பட் அந்த பறவையோ எதுக்குமே பயப்படாம கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட வருது. இவன் ரொம்ப பயந்து அந்த பர்கரை அது மேலே தூக்கி போடுறான். இந்த பறவையோ அந்த பர்கரை தாண்டி இவன் கையில இருக்கிற பிரெஞ்சு ஃப்ரைய புடுங்க பாக்குது. இவன் எப்படியோ இழுத்து அந்த பறவையை வெட்டுறான். அப்ப அந்த பறவை திரும்பவும் முன்னாடி வந்து கோவமா பாத்துக்கிட்டே கொஞ்சமா இவன் கிட்ட வருது. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பிரெஞ்சு ஃப்ரைய ஒண்ணுன்னா எடுத்து அது மேல தூக்கி போடுறான். அப்பவும் அந்த பறவை நிக்கவே இல்ல. அவன் இன்னொரு பிரெஞ்சு ஃப்ரை தூக்கி போலாம்னு பாக்குறான். பார்த்தா அதுதான் கடைசி பிரெஞ்சு ஃப்ரை. அவன் கிட்ட வேற எதுவுமே இல்ல. அந்த பாக்ஸ்ல இருந்த எல்லாமே காலியாயிருது. இவனுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாததால இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு வேற வழி இல்லாததால அதையும் அந்த பறவை கிட்டே கொடுக்கறான். பட் அந்த பறவை அதை வாங்காம அந்த பிரெஞ்சு ஃப்ரை வச்சிருந்த பாக்ஸ் எடுக்க போகுது. அந்த பாக்ஸ் அதை எடுத்து அதோட தலையில தொப்பி மாதிரி போட்டுக்கிட்டு ஹாப்பியா அங்க இருந்து போகுது. இவன் இதை பார்த்ததும் இதுக்காகவா எல்லா சாப்பாடையும் கீழே போட்டோம்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான்.